தமிழ்நாட்டில் இதுபோன்ற கொடுமை வேறு எங்கும் நடந்திடக்கூடாது என வடபுறத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அஜித்தின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்த போது வடபுறத்தில் ஒரு அப்பாவி இளைஞர் கொல்லப்பட்டு உள்ளதாக தெரிவித்தவர், இதில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும். விசாரணை கைதி கொலை இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்றும் கூறினார். நிக்கிதா என்ற பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இவ்வளவு செய்திருக்கிறார்கள். முதலில் அந்த பெண்ணை அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற பிரேமலதா விஜயகாந்த், அஜித் குமார் கொலை வழக்கில் பின்னால் பல மர்மங்கள் உள்ளதாகவும் அந்த மர்மங்கள் வெளிப்பட வேண்டும், உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு, அறநிலைத்துறை, காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அவர், காவல்துறையினர் விசாரணை கைதிகளை அடிப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டுமனை பட்டா தம்பிக்கு வீடு கொடுத்தால் போன உயிர் திரும்ப வருமா என்றும் கேள்வி எழுப்பினார். புதிய சட்டம் இயற்றி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து வருபவர்களை அடிக்கும் உரிமையை பறிக்க வேண்டும். தனிப்படையை கலைத்திருந்தாலும் கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விஜய் குறித்த கேள்விக்கு விஜய் சொல்லும் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கட்சி தலைவர்கள் அனைவரும் அடுத்த தேர்தலையும் அடுத்த வெற்றியை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள். தமிழக மக்களை பற்றி கவலைப்படுவது இல்லை என்று கவலை தெரிவித்தார். தமிழகத்தில் 95% டாஸ்மார்க் போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகிவிட்டது. அதனை திசை திருப்ப 2 அப்பாவி நடிகர்களை பலிகடா ஆக்கியுள்ளதாக கூறியவர், தேமுதிகவின் சார்பில் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும் என்று உறுதிபட தெரிவித்தார். அஜித் குமாருக்கு நடந்த இந்த நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க. அதை மெயினா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கண்டனத்தை, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கருப்பு சீருடை அணிந்து எங்க கண்டனத்தை பதிய வைக்கிறோம். இப்ப அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், தம்பியை பார்த்துட்டு வந்தேன். அந்த அப்பாவி உயிர் என்ன தப்பு பண்ணுது? ஒரு விசாரணை கைதி தான். அவர் ஒன்றும் தீவிரவாதியோ கொலை குற்றவாளியோ கிடையாது. ஒரு விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை, அதுவும் கோயில் வளாகத்தில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மிகப்பெரிய தண்டனையாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். இல்லைன்னா அஜித் குமாரை அவங்க எப்படி துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு துன்புறுத்தப்படணும். அப்பதான் இனி வரும் காலங்கள்ல இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம காவல்துறைக்கும் இது ஒரு அச்சுறுத்தலை இந்த அரசு ஏற்படுத்தணும்னு முதல்வரை நான் கேட்டுக்கிறேன். விஜய் சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப தேமுதிகவின் கருத்து, என்னுடைய கருத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். சரிங்களா?